பிரான்ஸ் முழுவதும் வெள்ள அபாயத்தை காட்டும் ஒரு புதிய வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. இது சேதத்தின் அடிப்படையில் நாட்டின் முன்னணி இயற்கை ஆபத்தால் மோசமடைந்து வரும் பிரச்சினையை எதிர்த்து போராட உதவும் வகையில் அமைந்துள்ளது. பிரான்ஸ் தேசிய புவியியல் மற்றும் சுரங்க தகவல் நிறுவனத்தினால் இந்த வரைபடம் வெளியிடப்பட்டது. பூமி, வான்வெளி படங்கள், செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் தரவை பயன்படுத்தி இந்த வரைபடம் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி பிரான்சில் 4 ஒருவர் வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கின்றார். மேலும் 11,000 பகுதிகள் வெள்ள அபாய தடுப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் உள்ளன. மத்திய தரைக்கடல், கடற்கரை 42, 51 பிராந்தியங்கள், அவினோன், லோ எக்கஹோன் உள்ளிட்ட பகுதிகள் மிகவும் ஆபத்தில் உள்ள வலயத்தில் உள்ளடங்கும். பிரதான இயற்கை ஆபத்தாக வெள்ளம் மாறியுள்ளது. வெள்ளத்தால் ஏற்படும் சேதம் மற்றும் ஆபத்தில் உள்ள நகர சபைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அதிகப்படியான மழைப்பொழிவு மற்றும் நிரம்பி வழியும் ஆறுகளுடன் வெள்ளம், மண் சரிவுகள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். இந்த நூற்றாண்டின் இறுதியில் 4 பாகை வெப்பநிலைக்கு தயாராகி வரும் பிரான்சில் உள்ள வெள்ள அபாயம் தவிர்க்க முடியாது என பிரான்ஸ் தேசிய புவியியல் மற்றும் சுரங்க தகவல் நிறுவனத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் வளிமண்டல வெப்பநிலை அதிகரிக்கும் ஒவ்வொரு 1 பாகைக்கும் மழைப்பொழிவு 7% அதிகரிக்கிறது என நிறுவனம் தெரிவித்தது. இந்த நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் வெள்ளம் மற்றும் பிற புவியியல் அபாயங்கள் குறித்து தங்களது காப்பீட்டுக் கொள்கைகளை சரிபார்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.